எம்ஜிஆர் அவர்கள் நடிகருங்கிற காரணத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சராக்கலங்க. அப்படி ஏத்துக்கிறதா இருந்தா சிவாஜி கணேசன், குறிப்பா ராமராஜ், இவங்க எல்லாம் எப்போ முதலமைச்சராக இருப்பாங்க. விஜய் அவர்கள் அவருடைய ஓட் ஷேரிங் பாத்தீங்கன்னா 10-12%. 2026 எடுத்தீங்கன்னா அதனுடைய வெற்றி வித்தியாசம் 1% கீழே தான் இருக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாசம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. இன்னும் 90 நாட்கள் தான் இருக்கு. இப்ப நாம ஜனவரியோட கடைசி வாரத்துல இருக்கும். இப்ப எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா யார் ஜெயிப்பாங்க? திமுக கூட்டணியா, ஏடிஎம்கே கூட்டணியா, தாவேக்காவா, நாம் தமிழரா? 4 முனை போட்டி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். 2021, 2024 யார் திமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்களோ அவர் தான் 2026 எலெக்ஷன்லையும் திமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்க போறார். யார் அவர்? அவர் வேற யாரும் இல்லைங்க, ஒன் அண்ட் ஒன்லி ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் 1 இயருக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்தி புரிய வச்சு எடப்பாடி அவர்களை சமாதானப்படுத்தி கூட்டணி அறிவிச்சாங்க. கூட்டணி அறிவிச்சது மட்டும் இல்லைங்க, எந்தெந்த கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற மைக்ரோ லெவல்ல மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம 2026 எந்தெந்த கட்சி எவ்வளவு ஓட் ஷேர் வாங்க போறாங்க, 2021 வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 2026 வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்க போகுது, 2026 வெற்றியை நிர்ணயிக்க போறது கூட்டணியும் சின்னமும் மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக 5 விஷயங்கள் இருக்கு. அந்த 5 விஷயங்கள் என்னென்னங்கிறதும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு பண்ண மறைமுக ஹெல்ப் என்ன, இதெல்லாம் தான் டீட்டெயிலா விளக்கமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். 2026 கதாநாயகன் ஹீரோ விஜய் அவர்கள். அவர் ஹீரோ மட்டும் இல்லைங்க, மாஸ் ஹீரோ. அவருக்குன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, குறிப்பா இளைஞர்கள். நிறைய மீடியாக்கள் எம்ஜிஆரையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்றாங்க. எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிப்பார்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் அவர்கள் நடிகருங்கிற காரணத்துக்காக மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதலமைச்சராக்கலங்க. அவர்கிட்ட இருந்த ஒரு குணம், அது மட்டும் இல்ல அவருடைய ஆளுமை பண்பு, இதை வச்சுதான் தமிழ்நாடு மக்கள் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக்கினாங்க. எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த உடனெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கலங்க. அவர் திமுகல அடிமட்ட தொண்டனா இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணி அந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்க என்னென்ன சமுதாய மக்கள் வாழ்றாங்க, அந்த சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு அவங்களுடைய பயணித்து அவங்களுடைய நல்லது கெட்டதுல கூட இருந்து அவங்களில் ஒருவனாக அவர் அந்த எண்ணத்தை அந்த மக்களினுடைய மனதில விதைச்சாரு. அதனாலதான் அவரை தமிழ்நாடு மக்கள் முதல் தேர்தலையே முதலமைச்சரா ஏத்துக்கினாங்க. அதை அடையணும்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஒரு நடிகருங்கிறதுக்காகவே ஆட்சியை ஈஸியா பிடிக்க முடியாது. தமிழ்நாடு மக்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிறதா இருந்தா சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், பாக்யராஜ், குறிப்பா ராமராஜ், இவங்க எல்லாம் எப்போ முதலமைச்சராக இருப்பாங்க. இது டெல்லி மாதிரி கிடையாதுங்க. டெல்லியில வேணா ஆம் ஆத்மி முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருக்கலாம். ஆனா இது தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்கும் முன்மாதிரியான மாநிலம். தமிழர்கள் அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா உயிர் இருக்கிற வரையும் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் 2026 எவ்வளவு ஓட் ஷேர் வாங்க போறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் தமிழர் சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏறுமுகத்திலே இருக்காரு. கடைசியா வாங்கின ஓட்டு பாத்தீங்கன்னா 8%. 2026 அவர் எவ்வளவு ஓட் ஷேர் வாங்குவார்? ஏறுமுகமா இருக்குமா, இறங்குமுகமா இருக்குமா? கண்டிப்பா ஏறுமுகமாகவும் இருக்காது, இறங்குமுகமாகவும் இருக்காது. 2024 வாங்கின அதே 8% ஓட் ஷேரை தான் 2026 வாங்குவார். அவருடைய ஏறுமுகத்தை தடுக்க போறது விஜய் அவர்கள். விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. அவர்களுடைய ஓட்டு கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கும். என்னதான் அவருடைய ரசிகர்கள் வேற கட்சியில இருந்தாலும் விஜய் அவர்கள் முதல் வாட்டி எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்றதால அவருடைய தலைவரை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய ரசிகர்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையின ஓட்டுகள், குறிப்பா கிறிஸ்தவர்கள், அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்ங்கிறதால கண்டிப்பா கிறிஸ்தவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதியினர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க.
முஸ்லிம்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க, மிடில் ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்க. இவங்களும் என்னதான் ஜமாத்துலையும் சர்ச்சிலையும் திமுகவுக்கு ஓட்டு போட சொன்னாலும் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. எனக்கு ஏடிஎம்கேவும் வேணாம், திமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், யாரா புதுசா ஒருத்தன் வரட்டுங்க, அப்பதான் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஓட் ஷேரிங் பாத்தீங்கன்னா 10-12%. எல்லாரும் சொல்ற மாதிரி 20-25% சான்ஸே இல்லைங்க. அவருடைய ஓட் ஷேரிங் 10-12%. அவர் அதை 15% ஆக்கணும்னா 234 தொகுதியிலையும் வெயிட்டான கேண்டிடேட்டை அவர் நிப்பாத்தணும். திமுக ஏடிஎம்கே அவங்களுடைய கேண்டிடேட்டை விட இவருடைய கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா சமமா இருக்கிற மாதிரி கேண்டிடேட்டை அவர் நிறுத்தினார்னா 15% ஓட் ஷேரிங் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அவரால் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை நிப்பாட்ட முடியல அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அவருடைய ஓட் ஷேரிங் 10-12% மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேல போறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ விஜயோடைய 12%, அது வந்து 234 தொகுதியில் அவர் நிப்பான்னு எடுத்துக்கிட்டோம்னா 15%. ஸோ விஜய் அவர்களுடைய 15%, சீமான் அவர்களுடைய 8%, சேர்த்தா 23%. 100ல் 23 மைனஸ் பண்ணோம்னா 77%. இந்த 77% தான் திமுகவும் ஏடிஎம்கேவும் பிரிச்சுக்க போறாங்க. இதுல யார் லீட் எடுக்க போறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா திமுகவுக்கு உடைய ஓட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான், அதே மாதிரி ஏடிஎம்கேவோட ஓட்டும் பாத்தீங்கன்னா கம்மி தான். கூட்டணியால மட்டும்தான் திமுகவும் ஏடிஎம்கேவும் ஜெயிக்கிறாங்க. இதுல திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஓட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா இறங்கு முகத்துல தான் இருக்கு. அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த ஒரு ஸ்மார்ட் மூவ். அதனாலதான் அவருடைய ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிட்டே வருது. 2021 எடுத்துட்டீங்கன்னா திமுகவுக்கும் ஏடிஎம்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவருடைய ஓட் ஷேரையும் ஏடிஎம்கோட சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3% தான். 1000க்கும் கம்மியாக திமுக ஜெயிச்ச தொகுதிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 இருக்கு. அதே 2026 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 1-1.5% தான் இருக்கும். அப்படின்னா டபுள் டிஜிட்டுக்குள்ள ஜெயிக்கிற தொகுதிகள் அதிகமா இருக்கும். காம்படிஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அமித்ஷா அவர்கள் என்னென்ன கட்சி, சின்ன சின்ன கட்சி, அது எல்லாத்தையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தரை மிஸ் பண்ணாலும் ஒரு ஓட்டு குறையும், ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டியிருக்கும். இதை எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே. புரிஞ்சுக்கலன்னா 2021 2024 திமுகவுக்கு எப்படி மறைமுகமா ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி 2026 அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவருடைய மைண்ட்ல ஒண்ணு தெளிவா இருக்கு, கட்சியையும் கண்ட்ரோலா வச்சுக்கணும், ஆட்சியையும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஆட்சியை கண்ட்ரோலா வச்சுக்கணும்னா அதிக தொகுதிகளில் போட்டியிடணும். கிட்டத்தட்ட ஒரு 170-180 தொகுதியில போட்டிட்டோம்னா நாம பெரும்பான்மை தொகுதிகளை ஜெயிச்சிடலாம். பெரும்பான்மை தொகுதிகளை தழிச்சா கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாம நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் 2021 கடைசி நேரம் வரைக்கும் தொகுதிகளை கன்ஃபார்ம் பண்ணாம ஜவ்வு மாதிரி இழுத்தாரு. சில கட்சிகள் என்ன பண்ணாங்க, தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல இவர் என்ன பண்ணாரு, அவங்க கேட்ட தொகுதி ஒண்ணு, கொடுத்த தொகுதி ஒண்ணு. சரி, கூட்டணி கட்சிகளும் கடைசி நேரம்ன்றதால வேற வழி இல்லாம போய் அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவா என்ன நடக்கும், ஒரு தொகுதியில ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு தொகுதியில பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு தொகுதியில பாமக ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு சில தொகுதிகளில் டிடி தினகரன் அவர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பார். அதை நம்ம பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 60-40 எடுத்துக்கலாம். ஸோ யார் 60% இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கணும். 50-50 சில தொகுதிகள் இருக்கும், அந்த தொகுதியை பேசி உக்காந்து பிரிச்சுக்கணும். அது பண்ணாம நான் எல்லா தொகுதியிலும் போரிடணும், நிறைய தொகுதிகளில் நான் போட்டியிடணும், அப்பதான் நான் தனித்து ஆட்சி அமைக்க முடிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியும் ஏடிஎம்கே போட்டியிட்டா அந்த கட்சி, கூட்டணி கட்சி தலைவர்கள் வேணா அதை ஏத்துப்பாங்க, ஆனா தொண்டர்கள் ஏத்துப்பாங்களான்னா ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ பிஜேபியினுடைய முழு ஆதரவும் அந்த தொகுதியில் இருக்கிற முழு ஓட்டும் ஏடிஎம்கே கிடைக்குமானா கிடைக்காது. அதுதான் 2021 நடந்தது. அதனாலதான் 75 தொகுதியில வெற்றி வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2026 எடுத்தீங்கன்னா அதனுடைய வெற்றி வித்தியாசம் 1% கீழே தான் இருக்க போகுது. போட்டி ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. அப்போ 2021 பண்ண அதே தப்ப 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பு பண்ணார்னா 2026 அவர் ஆட்சியை இழக்க வேண்டியிருக்கும், திமுகவுக்கு தாரவாக்க வேண்டியிருக்கும். ஆனா எனக்கு எடப்பாடி பழனிசாமி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அதே தப்ப கண்டிப்பா இந்த வாட்டியும் பண்ணுவாரு. ஏன்னா அதற்கான சைன் இப்ப நல்லாவே தெரியுது.
பிஜேபி என்ன பண்றாங்கன்னா எல்லா கட்சியும் கூட்டணி கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதியில் முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம், தேர்தலுக்கான ஆரம்ப வேலைகளை ஆரம்பிச்சிடலான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் மறைமுகமா திமுகவுக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு நல்லா கிளியர் கட்டா தெரியுது. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், அதனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலான்றாரு. இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் 1% இருக்கிறதால சின்னமோ கூட்டணியோ ரொம்ப அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு இருக்கு, ரெட்டைகளை ஒரே சூரியன் சின்னத்துல கழுத குதிரையை நிக்காட்டி வச்சாலும் ஜெயிச்சிடலாம்னு. ஆனா இந்த எலெக்ஷன்ல முடியாதுங்க. சின்னமாவோ கூட்டணியோ ரொம்ப அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு முக்கியமா 5 விஷயங்கள் ஒவ்வொரு கட்சியும் கவனிக்கணும். அது என்ன 5 விஷயங்கள் அப்படின்னா, எந்த தொகுதி, எந்த கட்சி, யார் வேட்பாளர், அந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு பதிவாக போகுது, இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா தேர்தல் அறிக்கை. இந்த 5 காரணிகள் தான் இந்த வாட்டி 2026ல யார் வெற்றி பெறுவார்கள், யார் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறத நிர்ணயிக்க போகுது. திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூத் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒவ்வொரு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு, எவ்வளவு பேர் திமுகவுக்கு சாதகமா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத மைக்ரோ லெவல்ல டேட்டா வச்சிருப்பாங்க. இது எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் இருக்குங்க. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் எம்எல்ஏவா இருக்காரு. 2 வாட்டி தொடர்ந்து அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. நான் சின்ன வயசுல இருந்து திமுகவை க்ளோஸா மானிட்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பூத் ஸ்லிப்பை வந்து கட்சிக்காரங்க தான் கொடுப்பாங்க. திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூத் ஸ்லிப்பை எலெக்ஷனுக்கு முதல் நாள் வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களெல்லாம் பர்சனலா பார்த்து பூத் ஸ்லிப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்களா இல்லையான்றத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓட்டு போடலைன்னா நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் அவங்க நம்ம வீட்டை விட்டு நகர மாட்டாங்க. ஓட்டு போட்டுட்டோம்னா மட்டும்தான் அவங்க நம்மளை வீட்டை விட்டே போவாங்க. இந்த அளவுக்கு மைக்ரோ லெவல்ல அவங்க வந்து மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த 2026ல அந்த அப்ரோச்சில் எந்தெந்த கட்சியெல்லாம் மானிட்டர் பண்ண போறாங்களோ அந்த கட்சி தான் அந்த தொகுதியில ஜெயிக்க போகுது. ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்கும் உடைய வித்தியாசம் 1%க்குள்ள தான் இருக்க போகுது. 2021ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு பண்ண மறைமுக ஹெல்ப் 2026லயும் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? யார் ஜெயிப்பார்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், குடும்ப அரசியல், இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், குடும்ப பொருளாதாரத்தை பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோ போட போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.